நம்ம ஊர் வனையாமட்டியில் இந்த வருஷம் சாமி பட்டசாமி கும்பிட்றான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தோம். உள்ளே போய் பார்த்தா சாமிக்கு சூடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி நேராக மதுரை கோயிலுக்குள்ளே போனால் முன்னாடி ஆடுலாம் வெட்டி ரத்தம்லாம் நிறையா சிந்தி கிடச்சி. உள்ளே பார்த்தா பனை ஓலை பட்டைகள், அதில் தான் கறி கொடுப்பாங்க. அப்படியே நேராக சாமி கும்பிட உள்ளே போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்ருக்கையில் பார்த்தா மதுரை ஒரு கூட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. சரி யாரும் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வெளியே வந்தோம். வெளியே வந்தால் 2 சட்டியில் கறி ஃபுல்லாக மட்டன் ரெடி பண்ணி நம்ம அண்ணனும் மச்சன் எல்லா மாப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்து கிண்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இந்த நேரம் இதை என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, வெறும் உப்பை தவிர வேறு எதுவுமே போடுறது கிடையாது, உப்பு மட்டும்தான் ருசி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ அந்த பனவோலை பட்டைக்கும் இந்த உப்பு கறிக்கும் அது ஒரு வாடை சூப்பராக கமகமான வாடையாக இருந்துச்சு. இது எல்லா வருஷமும் நடக்கிறது. ஆடி மாதம் கண்டிப்பாக இங்கே கிடா வெட்டி நடத்துவாங்க. சரின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கையில் நம்மளும் தூக்க சொல்லிட்டாங்க. சட்டி தூக்கு வா, வந்துட்டேன் சாமிக்காக சட்டியை தூக்குறான்னு சொல்லி. சரி ஒரு சட்டி தான் தூக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக அப்படியே உள்ளே தூக்கி கொண்டு போய் பட்டவனுக்காக உள்ளே தூக்கி கொண்டு உள்ளே ஏற்றிட்டு இருந்தோம். எல்லாருமா நான் மச்சானா எல்லோரும் எப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே உள்ளே ஏற்றி வச்சுட்டு உள்ளே தள்ளி வச்சுட்ருக்கோம். தள்ளி வச்சுட்ருக்கையிலே என்ன பண்ணுறாங்க, அடுத்த சட்டியும் தூக்கிறதுக்கு ரெடியாக இருப்பா, என்கிட்ட ஓடிடாத அப்படின்னு. ஐயோ ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தா சின்ன ரூமு, அந்த ரூமுக்குள்ளே சட்டியும் உள்ளே போக மாட்டேங்குது. அப்படியே ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு மெதுவாக தூக்கி கொண்டே உள்ளே வச்சுட்டு இருக்கையிலே சரி மெதுவாக அப்படியே எஸ்கேப் வருவோம். பார்த்தா வா அடுத்த சட்டியும் தூக்கணும், வந்துட்டேன் இதையும் தூக்குடா அப்படின்ட்டானு. சரி மறுபடியும் ஏற்றுங்க 2ஆவது சட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிலே வாடை கம்மகமான வருது. ஆனால் இதில் வந்து என் மேட்டுன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். அதனால சரி அதுக்காக சாமிக்காக செய்யாமல் இருக்க முடியுமா, நம்ம வேலையை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி வண்டி வச்சுட்டு பார்த்தா வெளியில் ஐஸ் வண்டி சத்தம். அது யாரான்னு பார்த்தா நம்ம மச்சான் ஒருத்தர் ஐஸ் வண்டி வச்சு ஐஸ் விற்றுட்டுருக்காரு. சரி மச்சான் கொடுங்க நான் விற்று தரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தால் தெரிஞ்சவங்க பூரா நம்மகிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஈஸியாக ஓசியாக கொடு, எனக்கு 5 ரூபா ஐஸ் கொடு, 10 ரூபா ஐஸ் கொடுன்னு சொல்லிட்டு. சரி நம்மளால் முடிஞ்சதை விற்று கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டுக்கலே எங்கிட்ட பார்த்தா கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வில்லேஜ் தான், கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பனை ஓலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பனை ஓலையில் இது வந்து பனை ஓலை பட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கற்பூரம் திருநூறு எல்லாம் கொடுத்தோன்னா மக்களும் வரிசையில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி எப்படா சாமி கறி கொடுப்பாங்கன்னு திரும்பி பார்த்துட்டீங்களே எங்கிட்ட பார்த்தா கறி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாமிக்கு படையல் போடுறதுக்கு சட்டியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு சரி எல்லோரும் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே சாமி கூட்டம் முடிச்சோன்னே எல்லாருக்கும் பட்டையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சுட்டுருக்கையிலேயே சரி கூட்டம் அதிகமாக சொல்லிட்டு நானும் கறி எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் வச்சுட்டு திரும்பி பார்க்கல கடைசியாக அந்த சூப்பு கறியில் இருக்க அந்த சூப் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு என்ன விசேஷம்னா நம்மளால் கொடுக்க முடியாத கொடுத்துட்டு இதில் என்ன விசேஷம்னா கடைசியாக மழை வருங்கிறது எங்கள் ஊரில் ஐதீகம். எங்கள் ஊரில் சாமி கும்பிட்டா கண்டிப்பாக மழை வரணும். ஆனால் 6:30 மணி வரைக்கும் மழை வரல. என்னடா மாதிரி மழை வராமல் இருக்கே அப்படின்னு எதிர்பார்த்துட்டீங்களே ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மழை ஊற்றுன்னு பிரித்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் சந்திப்போம்.